Hello friends, welcome to A2Z Tamil Kural. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ டு ஹீரோ ஷேர் மார்க்கெட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஃப்ரீ. ஸோ பார்ட் நம்பர் 4. ஸோ நேற்று நம்ம வந்து PE ரேஷியோ பற்றி பேசியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து PE ரேஷியோனா என்னன்னு சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்க்ரீனர் போகிறோம். ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த அதானி போர்ட், JSW இன்ஃப்ரா இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம PE ரேஷியோ என்ன பேசியிருந்தோம். இப்போ அதானி போர்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து PE ரேஷியோ வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் PE ரேஷியோ 31.8, ஓகேங்களா. இந்த 31.8 வந்து நீங்கள் வந்து 1470 ரூபா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இந்த 1470 ரூபா வந்து 31 வருஷத்தில் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதில் என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 1470 ரூபா வந்து இந்த ஸ்டாக்கு மறுபடியும் ப்ளஸ் ஆகிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுமா அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக நான் அதை சொல்ல வரல. இந்த 1470 ரூபா நீங்கள் யாருக்கு தரீங்க? இந்த பிஸ்னஸ் தரீங்க. சப்போஸ் இந்த 1470 ரூபாவை எடுத்துகிட்டு போய் அவர் நிஜமாலுமே அவர் பிஸ்னஸில் இந்த காசை போட்டிருந்தாருன்னா, அந்த காசு மறுபடியும் உங்களுக்கு வந்து 1470 ரூபா ரிட்டர்ன் வருது. ப்ளஸ் ஒரு 1470 ரூபா வர்றது தான் வந்து 31 வருஷம் ஆகும்னு சொன்னேன், ஓகேங்களா. இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி, அதாவது இன்றைக்கி நம்ம 1000 ரூபா போட்டால் இந்த காசு வந்து நாளைக்கு மறுபடியும் 2000 ரூபாவை திருப்பி வரும்ன்ற ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி நம்ம மாற்றி போட்டு இந்த ஷேரை வாங்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறும், ஓகேங்களா. அதுவும் இதுவும் வேறு. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. நம்ம வந்து ஸ்டாக் ப்ரைஸையும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுறதையும் தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த அதானி போட்டுன்னு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் 1500 ரூபா கொடுக்குறோம். அந்த 1500 ரூபா அவர் நிஜமாலுமே வாங்கி அவர் பிஸ்னஸில் போட்டார்னா, அது மறுபடியும் இன்னொரு 1500 ரூபா மாறுறதுக்கு தான் 31 வருஷம் ஆகும், ஓகேங்களா. இந்த ஷேர் ப்ரைஸை அதை வச்சு நகராது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா. நம்ம பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஓகே. அதேமாதிரி EPS பற்றி பேசணும். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த EPS ஏறுச்சுன்னா நம்ம போட்ட அமௌண்ட் வந்து சீக்கிரமாக வந்து இந்த பிஸ்னஸில் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. இந்த PE ரேஷியோ வந்து இந்த PE ரேஷியோவும் EPSும் இப்போது வேறு என்னென்ன விதத்தில் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ பார்ப்போம். இப்போது இந்த PE ரேஷியோ நேற்று நான் சொன்னது டோட்டலாக வந்து வேறு கான்செப்ட், ஓகேங்களா. அதாவது பிஸ்னஸில் போடுற கான்செப்ட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஒரு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகலை, ஓகேங்களா. நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து இவரோட அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம். அந்த ஒரு ஸ்டாக்கோட அந்த பங்கோட விலை தான் அந்த 1470 ரூபா. இந்த 1470 ரூபாவை இவர் அந்த கம்பெனி ஓனர் டேரெக்டாக வாங்கலை அப்படின்றத புரிஞ்சுக்குங்க முதல்ல, ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐபிஓன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஐபிஓவில் ரிலீஸ் ஆகுது ஸ்டாக்கு அப்படின்னு. அந்த பணத்தை தான் இப்போ வந்து அப்போ ஐபிஓவில் வந்து ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து ஒரு 70 ரூபா அதானி போர்ட்டோட விலை அப்படின்னு வச்சுப்போம், ஓகேங்களா. ஐபிஓவில் வந்து வாங்கினா அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த காசை வந்து கம்பெனிக்கு நேராக போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த 70 ரூபாய்க்கு வாங்கின நபர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி அதானி போர்ட்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வர பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த 70 ரூபா ஒரு 80 ரூபா தர எனக்கு கொஞ்சம் கொடுங்களாஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு 80 ரூபாய்க்கு குத்துறாரு. அடுத்தது 80 ரூபா நீங்கள் வாங்கினோன்னே உங்கள்கிட்ட ஒருத்தர் 80 ரூபாலேருந்து 90 ரூபாய்க்கு கேட்குறாரு. நீங்கள் ஒரு 10 ரூபா லாபம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு 90 ரூபாய்க்கு விற்றுறீங்க. இப்படியே மாற்றி விற்று இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்னைய தேதிக்கு 1470 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு இல்லை யாருமே வாங்கலை அப்படின்னா, இல்லை இது 1300 ரூபாய்க்கு தான் போகும், 1300 ரூபாய்க்கு தெரியாப்பான்னா இறங்கும், பங்கோட விலையை இறங்கும், ஓகேங்களா. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுலேருந்து என்னென்னா, PE ரேஷியோ அப்படின்றது ஏர்னிங் பர் ஷேர். அதாவது இந்த ஏர்னிங் பர் ஷேர் இருக்கு இல்லையா, இது ஏறுற போது குறையும். இது குறைஞ்சிதுன்னா
இது ஏறும். ஓகேங்களா? இந்த பிஇ ரேஷியோ வச்சு கரண்ட் ப்ரைஸை முடிவு பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த கரண்ட் ப்ரைஸு கரெக்டான விலையில் தான் இருக்கா இல்லைன்றதை முடிவு பண்ண முடியாது. ஆனால் இந்த பிஸ்னஸ் ஒழுங்காக போதா இல்லையா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம கையிலேருந்து ஒரு 1000 ரூபாய் அந்த முதலாளி வாங்குறாருன்னா, ஓகேங்களா, வாங்கி அந்த தொழிலில் போடுறாருன்னா அவர் 31 வருஷம் கழித்து இந்த 1400 ரூபா மாற்றுறாரு. ஓகேங்களா? அப்போது இதே செக்டாரில் இருக்க இன்னொரு முதலாளி அவர்கிட்ட நம்ம 1500 ரூபா கொடுத்தோன்னா அவர் எவ்வளோ சீக்கிரமாக இந்த காசை திருப்பி தராருன்றது தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் பிஇ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்டுடைய இண்டஸ்ட்ரி பிஇ தான் இங்கே டாப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் தான் இந்த செக்டாரில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ அவர் எடுத்த மார்க்கு தான் டாப்பாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதே இண்டஸ்ட்ரியில் வேறு செக்டர், இப்போ இதே இண்டஸ்ட்ரியில் வேறு ஒருத்தரோட பிஇயை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் வந்து இன்ஃப்ரா, ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா. இப்போ இவரை பற்றி பார்ப்போம். இப்போ ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவை ஓப்பன் பண்ணுறோம். ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவுடைய பிஇ ரேஷியோ பாருங்கள் 61. ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ 31. அப்போது இண்டஸ்ட்ரி பிஇயை விட ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவுடைய பிஇ அதிகமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி நீங்கள் 330 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் 61 நாள் கழிச்சு தான், 61 வருஷம் கழிச்சு தான் அவரோட பிஸ்னஸில் இந்த 330 ரூபா போட்டால் 61 வருஷம் கழிச்சு தான் இது வந்து மறுபடியும் 330 ரூபாவாக மாறும். அப்போது 31 வருஷத்தில் கொடுக்குற அதானி போர்ட்டில் நீங்கள் உங்கள் காசை எடுத்துகிட்டு போய் போடுவீங்களா, இல்லை வந்து 61 வருஷம் கழித்து திருப்பி கொடுக்குற உங்கள் காசை வந்து அப்படி டபுளாக கொடுக்குற ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவில் போடுவீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? சரி, இது இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்தது அதே செக்டாரில் இருக்க இன்னொரு கம்பெனி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்டாரில் இவங்க 2 பேரும் சேம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ்ஸு, ஆனால் இதே செக்டார். ஓகேங்களா? ஸோ இவரை பார்ப்போம். இப்போ இவரோட பிஇ ரேஷியோ பாருங்கள். இவருக்குமே பார்த்தீங்கன்னா இவருக்கு பாருங்கள் 26 வருஷத்துலேயே இவர் திருப்பி கொடுத்துருவார். ஓகேங்களா? அப்போது இப்போ இந்த 3 கம்பெனியில் யார் வந்து பெஸ்ட்டு? இண்டஸ்ட்ரி பிஇ, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுடைய பெஸ்ட்டு பிஇன்னு பார்த்தீங்கன்னா 31.8. அவரை விட பெட்டராக சீக்கிரமாகவே இவர் வந்து காசு உங்களுக்கு கொடுத்துறாரு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 26.9 இருக்கிற இவரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆனால் இவர் எந்த அளவுக்கு இபிஎஸ் தராருன்றதையும் பார்க்கணும். அதாவது இபிஎஸ் அது 26 வருஷத்தில் இவர் காசை திருப்பி கொடுத்துருவாரு. ஆனால் இவரோட இபிஎஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்க்கணும். அப்போது 7.94. இப்போது இந்த க்ரைட்டீரியாவில் இவர் ஓகே. ஓகேங்களா? அடுத்த க்ரைட்டீரியா இபிஎஸோட க்ரைட்டீரியா, அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ கூட இவரை கம்பேர் பண்ணும்போது 26. அப்போ இவர் சீக்கிரமாக கொடுத்துரு. அப்போ ஓகே. பிஇ ரேஷியோவில் இவர் ஓகே. இண்டஸ்ட்ரி பிஇ கூட வந்து ஸ்டாக்கோட பிஇயை செக் பண்ணிட்டீங்க, இதில் ஓகே. அப்போது இபிஎஸ் கூட செக் பண்ணுறீங்க. இபிஎஸ் கூட செக் பண்ணும்போது இபிஎஸ் பாருங்கள். இப்போ அதானி போர்ட்டுக்கான இபிஎஸ் பாருங்கள். அதானி போர்ட்டு வந்து 42 ரூபா கொடுக்குறாரு. ஜேஎஸ்டபிள்யூ வந்து 5.3 கொடுக்குறாரு. இந்த குஜராத் போர்ட் வந்து 7.94 கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு 7.94 கொடுக்கும்போது அவரால் 26 வருஷத்துலேயே கொடுக்க முடியுது. அப்போது இவர் இன்னும் இவங்கள மாதிரி 42 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணார்னா ஏன்னா முடியும். அதாவது இப்போது இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 31னா இந்த 26 நாளைக்கு ஒரு நாள் 31ஆக மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவர் வந்து 30 ரன் அடிச்சிருக்காரு. யார்? இந்த செக்டார்லேயே பெஸ்ட்டு, இந்த டீம்லேயே பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் இவர் தான். அவர் வந்து ஆல்ரெடி 31 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ இவராலையும் 31 ரன் அடிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து இவர் 26ல் இருக்கார். அவரால் இங்கேருந்து இங்கே போக முடியும். அப்போது நீங்கள் 26லே இவரை வாங்கிட்டிங்கன்னா இவர் 31 போகும்போது உங்களால் இன்னும் அதிகமான கெயின் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த அதாவது இவர் வந்து 42 ரூபா இன்றைக்கி சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு ஷேருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் 5 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. இவர் 7 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால், அதாவது இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இவராலையும் இவரை மாதிரி 42 ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதுதான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போது
நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வளர்ந்து வர பேட்ஸ்மேனை செலக்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது இன்னொரு வேர்ட்லேயும் சொல்லலாம். ஒருத்தர் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் கூட நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களோட காசு 31 வருஷம் கழிச்சு தான், நீங்கள் போடுற காசு 31 வருஷம் கழிச்சு தான் அதிகமாகும். அட் த ரேட் ஆஃப் இந்த ஸ்பீடில் அவர் ஒரு ஷேருக்கு இவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்காரு. அப்போது நீங்கள் கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் போய் வாங்கிட்டீங்கன்னா, அவருக்கு சின்ன அளவில் பண்ணும்போதே போய் வாங்கிட்டிங்கன்னா, இவர் இந்த இடத்துலேருந்து இந்த லெவலுக்கு வருவார் ஒரு நாளைக்கு. அப்போ வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இந்த 92 ரூபா, இந்த 228 ரூபான்ற ஸ்டாக் ப்ரைஸு அன்றைக்கி 1400 ரூபாய்க்கு யாராவது கேட்பாங்க. அப்போது 228 ரூபான்ற ஸ்டாக்கு 1468 ரூபாய்க்கு நீங்கள் யாராவது கேட்டால் விற்கலாம். அதுக்கான வேல்யூ நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போதைக்கு இந்த 3 பேரில் இந்த ரூலை மட்டும் வச்சு பார்க்கும்போது பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிறது இவர் தான் நம்ம போடுற காசை அவர் பிஸ்னஸில் எடுத்துன்னு போய் போட்டால் உடனே வந்து டபுள் ஆக்குவார். ஓகேங்களா? ஸோ இவருடைய க்ரோத் இன்னமும் இதில் ஃப்யூச்சர் வளர்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும், இந்த ஃபேக்ட்ரி எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுன்றதெல்லாம் அடுத்த விஷயம், அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிற இந்த ஸ்டாக்கு செக்டாரில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்டாக் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது பெட்டராக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரியல் பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ரூல். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியல் பிஇயை எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக் உள்ளே போய்க்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே போதும், வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே அன்றைக்கி பண்ண பாருங்கள். இந்த எடிட் பிஇ ரேஷியோனுக்குள்ளே இங்கே போயிட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு IND போட்டு இதை வருது பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பிஇன்னு வருதா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். இதோ வந்துச்சு பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பிஇ. அப்போது நீங்கள் ஒரு செக்டாருக்குள்ளே போய் பார்க்குறீங்கன்னா அந்த பிஇன்றது வந்து ஷேர் ப்ரைஸ்க்கு டைரெக்டாக சம்மந்தப்பட்டது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த பிஇ ரேஷியோ வச்சு அந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி முடிவாகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அது பிஇ ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து செக்டார் இண்டஸ்ட்ரியல் பிஇயை விட கம்மியாக இருந்தால் அது ஃப்யூச்சரில் இன்னைய தேதியில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க அளவுக்கு வளர வாய்ப்பு இருக்குது. இன்னைய தேதியில் இருக்கவர் 31 வருஷம் கழித்து தான், 42 வருஷம் கழித்து தான் வந்து நம்ம போட்ட காசை பிஸ்னஸில் போட்டால் எடுக்க முடியும். ஆனால் இவரை விட கம்மியான பிஇயில் இருக்கவர் இவரை விட பெட்டராகவே வந்து காசை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராரு. அப்போது அவர் மேலே நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தை போடலாம். அப்போ இவரை விட பெட்டராகவே அவர் சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு பெரிய வயசு பையன் வந்து பண்ணுற விஷயத்த ஒரு சின்ன வயசு பையன் பண்ணுறான் அப்படின்னா அவன் நாளைக்கு பெரிய வயசு பையன் ஆகும்போது இன்னும் எவ்வளோ சூப்பராக பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு பெரிய பையன் வந்து உங்களுக்கு வந்து 31 ரன்னு 42 பால் பிடிச்சி அடிக்கிறான்னா, அதே வந்து சின்ன பையன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு 7 பால்லே வந்து உங்களுக்கு 26.9 ரன் அடிச்சிட்றான். அப்போது இவன் பெரியவனானா நாளைக்கு, ஓகேங்களா, நாளைக்கு இந்த இவரை மாதிரி அதானி போர்ட்டில் இருக்க மாதிரி 42 பால் பிடிக்கிறாருன்னா அப்போ அவரோட பிஇ ரேஷியோ என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும் இல்லையா? அவரோட ரன் இருக்குது, 42 பால் பிடிச்சாருன்னா அப்போ அவரோட அவருடைய ரன் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு தான் அது. அப்போது இந்த மாதிரி பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்து அவர் வந்து செக்டார் பிஇயை விட கம்மியாக இருக்காருன்னா அவரை வந்து தாராளமாக நீங்கள் வந்து கரண்ட் ப்ரைஸ் அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா, எந்த ஸ்டாக் எடுத்துட்டாலும் எந்த செக்டாரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு வாட்டி அதை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லா செக்டாருக்கும் அதுவே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபினான்ஸ்னு எடுப்போமே, சரி கம்மியாக இருக்கிறது எதாவது ஒன்று எடுப்போம். இப்போ ட்ரை செல்னு எடுப்போம். இந்த ட்ரை செல்லில் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி இருக்குது, எவ்ரிடே,
அப்புறம் வந்து இண்டோ நேஷ்னல்னு ஒரு கம்பெனி இருக்குது, பேனாசானிக்னு ஒரு கம்பெனி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்பெனிக்குமே வந்து PE ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். இப்போ எவ்ரிடேயில் போய் பார்த்தீங்கன்னா 29 புள்ளி பாருங்கள், இந்த இண்டஸ்ட்ரியோட PE ரேஷியோ 29.3. பட் அதை விட வந்து இந்த PE ரேஷியோ, இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ அதிகமாக இருக்குது. அப்போ இதை நம்ம பார்க்க தேவையில்ல, ஃபஸ்ட்டு ரூல்லே அவுட்டு. ஓகேங்களா? சரி, அப்போ வந்து அடுத்த கம்பெனி பார்ப்போம். அடுத்த இண்டோனேஷன்ன்றது அடுத்த கம்பெனி பார்ப்போம். ஸோ இப்போ இதோட செக்டாரோட PE வந்து 23.3, 29.3. ஆனால் இவரோட PE ரேஷியோ 3.21. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நல்ல வேல்யூவான கம்பெனி மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் அடுத்தடுத்ததுலாம் இருக்குது, அதுலேயும் ஓகே ஆகணும். இந்த ஒரு ஸ்டெப்பில் ஓகே ஆகிடுச்சின்னொடனே சந்தோஷமான ஆகக்கூடாது, அடுத்தடுத்து செக் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சப்போஸ் இவர் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனி வந்து வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ஃபெயிலியர், இதுக்கப்புறம் பார்க்க போகிற வேறு ஏதாவது பாயிண்ட்ஸில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுறாருன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணால் இவர் வந்து இந்த ஆட்டத்திலே சேர்த்துக்கூடாது, இவரை ரூல் அவுட் பண்ணிடணும். அப்போ அடுத்த பெட்டர் ஆப்ஷன் யாருன்னு பார்க்கணும். இப்போ இவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார், நம்ம அடுத்தடுத்தது பார்க்குறதுல ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டார்னா அடுத்தது இருக்கிறது யார்? இவங்க 2 பேர் தான். அவங்கள செக் பண்ணுறோம். இவர் ஃபஸ்ட்டு PE ரேஷியோவில் இவரும் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அப்போது 3ஆவதாக இருக்கிற கம்பெனி செக் பண்ணுறோம். 3ஆவதாக இருக்கிற கம்பெனியும் ரூல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த செக்டாரில் இப்போதைக்கு ஸ்டாக் வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத வச்சுக்கலாம். இல்லை இந்த 3ஆவதாக பார்க்குற ஆள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளியர் பண்ணிட்டாருன்னா அடுத்தடுத்த பாயிண்ட்லேயும் ஓகே வராதான்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவரையும் பார்ப்போமே. நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து ரூல்ட் அவுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில், 2வது பாயிண்ட்டில் ஓகே இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு இவர் எடுத்துகிட்டு போகலாம். 3வது கம்பெனி இப்போ பார்க்குறோம், பேனாசானிக். இவரை பாருங்கள், இவருடைய PE ரேஷியோ, இவரோட PE ரேஷியோ தான் இண்டஸ்ட்ரியோடைய PE ரேஷியோவும். அப்போ தாராளமாக இவரையும் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இவர் கம்மியாகல அதிகமாகல, இவரோட PE ரேஷியோ தான் இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோவும். ஆனால் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இவரை விட ஒருத்தர் கம்மியாக இருக்கார். அப்போ நான் என்ன பார்ப்பேன்? அடுத்த பாயிண்ட்டு EPS பார்ப்பேன். இவர் 17.6 தரார். ஓகேங்களா? அப்போ இந்த க்ரோத்தை விட அவர் க்ரோத் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அவருடைய EPS ரேஷியோ பார்க்குறேன், EPS பார்க்குறேன், அவருடைய EPS பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது 192ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இது கடைசி வருஷத்துக்கான EPS தான். ஓகேங்களா? இப்போதைக்கு இவர் வந்து 2வது பாயிண்ட்லேயும் ஓகே இருக்கார் அவரை விட. ஆனால் அடுத்தடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது இவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் இதை ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருக்கேன். இவர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்டில் ஓகே வராரு, அடுத்தடுத்த பாயிண்ட் ஆகும்போது இது ஃபெயிலியர் ஆகிடுறாரு. அப்போது இதில் வந்து இந்த செக்டாரில் பெட்டராக வர ஆப்ஷன் வந்து 3வது இருக்கிற கம்பெனி தான் வருது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது. இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது PE ரேஷியோவை வந்து செக்டார் இண்டஸ்ட்ரி PE கூடயும் செக்டார் PE கூடயும் கம்பேர் பண்ணணும். அதிலேருந்து நீங்கள் ப்ரைஸை வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஓகே நம்ம வாங்கலாமா வேணாமான்றது முடிவு பண்ணணுன்றது இது ஒரு செட் ஆஃப் ரூல். ஓகேங்களா? இது ஓகே ஆச்சுன்னா அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இதே ப்ரைஸுக்கு வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணுன்றதை இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போது பேனாசானிக் எடுத்துப்போம். ஸோ இந்த பேனாசானிக்குடைய கரண்ட் ப்ரைஸ் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? கரண்ட் ப்ரைஸ் பார்ப்போம். கரண்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ஹையாக போகுது, எவ்வளோ லோவாக போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அது பார்த்துருவோம். ஸோ இது நான் பார்ட் 3லே சொல்லியிருந்தேன், நோட் பண்ணாதவங்க மறுபடியும் போய் பார்ட் 3 பாருங்கள். அடுத்தது PE ரேஷியோ பார்க்குறோம், செக்டார் PE கூட இது ஓகே இருக்குது. அடுத்தது EPS பார்த்துறோம். ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ப்ரைஸுக்கு இதை வாங்கலாமா அப்படின்றத இந்த PE ரேஷியோ மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறதில்ல. அடுத்தது முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படின்றது. ஸோ அதை எப்படி எடுத்துணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் எப்பயும் போல் இந்த எடிட் பட்டனை யூஸ் பண்ணியோ அப்படி இல்லைனா இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணியோ நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போ வந்து இதில் போயிட்டு INT அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? INT நல்லா பார்த்துங்க, கொடுத்துருக்கேன் பாருங்கள், INTன்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இது என்னப்பா இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்குடைய ஃப்யூச்சர் ஏர்னிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த ஸ்டாக்குடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி புக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே செலக்ட் பண்ணி அதோ பாருங்கள், புக் வேல்யூ. ஸோ இது என்னென்னா இந்த கம்பெனியோடைய சொத்து பத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து இப்படின்னு இருக்கிறது. இதை வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து இதை நான் தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புக் வேல்யூன்னு என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த புக் வேல்யூன்றது என்னென்னா
ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனியோட லேண்டு, அந்த கம்பெனியோட மிஷினரிஸு, அந்த கம்பெனியுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கணக்கு போட்டு மதிப்பீடு பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூட பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போது இந்த கம்பெனியோட சொத்து வந்து 100 ரூபான்னு வச்சுப்போம், மொத்த சொத்து. இந்த கம்பெனிக்கு வந்து 10 ஷேர் இருக்குது. அப்போ இந்த கம்பெனியோடைய ஒரு ஷேருக்கான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. நாளைக்கு இந்த கம்பெனியே இந்த கம்பெனியே வந்து மூடனாலும் இந்த சொத்தெல்லாம் விற்று எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா காசு எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு ஷேருக்கு 10 ரூபா தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷேரோடைய மதிப்பு 10 ரூபா தான் இன்றைய தேதிக்கு. அப்போது இந்த 10 ரூபா ஷேரை நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றது தான் கேள்வி. இப்போது இந்த கம்பெனியே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 137 ரூபா. ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ரைஸோட இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 516 ரூபா. சப்போஸ் உங்களுக்கு பிஇ ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரி ரேஷியோ கூட கம்மியாக இருந்து, ஓகேங்களா, உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை விட பெட்டராக இந்த ஸ்டாக்கை பார்ப்போம். இந்த ஸ்டாக் எடுத்துப்போம். இது வேணாம், இருங்க வரேன், அப்படியே கொஞ்சம் லைனில் இருங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ பார்க்குறோம். இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ வந்து 9.46. அடுத்தது என்ன பண்ணுறோம்? பிஇ ரேஷியோ, ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்க்குறோம் 6.65. ஓகே, சூப்பர். இது வந்து இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? கரண்ட் ப்ரைஸ் பார்க்குறேன் 123 ரூபா. அப்போ இதோடைய புக் வேல்யூ என்னான்னு பார்க்குறேன். புக் வேல்யூன்னு பார்க்கும்போது புக் வேல்யூ வந்து 128 ரூபா. அதை விட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஈவன் தோ நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃபெயிலியர் ஆகி இந்த கம்பெனி வந்து திவாலானா கூட நான் வாங்குகிற இந்த ப்ரைஸ் 123 ரூபான்றது இந்த இன்னைய தேதிக்கு இந்த ஸ்டாக் வேல்யூவோட ஒரு 5 ரூபா கம்மியாகவே இருக்குது. அப்போது ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு ஓகே. சப்போஸ் இந்த 128 ரூபா புக் வேல்யூக்கு பதிலாக ஒரு 140 ரூபான்னு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், இது கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு. அதுக்குன்னு இதை வாங்கவே கூடாதுன்னு கிடையாது. சப்போஸ் இதே பிஇ ரேஷியோக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இதே பிஇ ரேஷியோக்கு வராது, இதே பிஇ ரேஷியோக்கு ஒரு 140 ரூபான்னு இருக்குன்னா ரெண்டாவது பாயிண்ட்டு இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கிடையாது. ஆனால் இந்த கம்பெனியோடைய இந்த சொத்தை வச்சு இந்த கம்பெனியால் ஃப்யூச்சரில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வேல்யூ 262 ரூபா. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 662 ரூபா ஏறுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம் இதை. அப்போது இன்றைக்கி தேதிக்கு நம்மளுடைய ஸ்டாக் வந்து 123 ரூபா விற்கிது. அதோடைய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 263 அண்டு புக் வேல்யூ 168. இந்த ரெண்டு வேலைக்கும் கம்மியாகவே இது கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாகவும் கிடைக்குது. அப்படின்னா மொத்தம் 3 பாயிண்டில் இது ஓகே இருக்குது. இந்த 3 பாயிண்டில் ஒரு சிலது 3த்துலையுமே ஃபெயில் ஆகும், ஒரு சிலது 2த்தில் மட்டும் பாஸ் ஆகும், ஒரு சிலதில் 1த்தில் மட்டும் பாஸ் ஆகும். நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், எனக்கு வந்து 3த்தில் ஏதாவது 1த்தில் இருந்தால் நான் வாங்குவேன், 2த்தில் இருந்தால் வாங்குவேன், இல்லை 1த்தில் இருந்தாலும் நான் வாங்கிடுவேன், இல்லை 3த்துலேயும் பாஸ் ஆகணும் அப்போ தான் நான் வாங்குவேன் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த 3 மட்டும் இருந்தால் உடனே வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் கிடையாது. அடுத்ததும் சிலது இருக்குது, அதெல்லாம் ஓகே ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸை இப்போ இந்த ஸ்டாக் கிடைக்கிற ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸாக கெட்ட ப்ரைஸான்றது இந்த 3த்துலேயும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஹை அண்ட் லோ வேல்யூ, இந்த ஹை அண்ட் லோவில் பாருங்கள், இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து 123 ரூபா, அதிகபட்சம் 172, கம்மியான ஸ்டாக் விலைன்னு பார்த்தீங்கன்னா 84 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் ஏறுனா வந்து இங்கேருந்து ஒரு 50 ரூபா ஏறும், இறங்கினாலும் இங்கேருந்து ஒரு 50 ரூபா இறங்கும். ரிஸ்க் ரேஷியோ வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் வாங்கலாமா அப்படின்னு கன்சிடர் பண்ணால் அதையும் கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்களே செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்க மாட்டேன், இந்த ஹை அண்ட் லோ நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து பிஇ ரேஷியோ செக்டார் பிஇயோட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு 4 ரூல்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஓன் ரூல்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். எனக்கு புக் வேல்யூவோட கம்மியான கரண்ட் ப்ரைஸ் ஸ்டாக் இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு பிஇ ரேஷியோ ஓகே ஆகிடுச்சு,
புக் வேல்யூ ஓகே ஆகிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஓகே ஆகிடுச்சு. அப்போ இந்த ஸ்டாக்கில் இந்த ப்ரைஸில் இருக்கிறத நான் வாங்குவேன், தாராளமாக வாங்குவேன். ஏன்னா இந்த செக்டாரில் எல்லாருமே 9.46 தான் பண்ணுறாங்க, இவங்க 6.65 பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க வந்து சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகிறாங்க. இவங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தா நாளைக்கு வந்து 6 வருஷத்துலேயே எனக்கு 100 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க அவங்க பிஸ்னஸில். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு க்ரோயிங் பிஸ்னஸ்ஸு. மற்றவங்களாம் 9 வருஷத்தில் கொடுக்குற காசை இவங்க 6 வருஷத்தில் கொடுத்துட்றாங்க. அப்போ இவங்க இன்னும் சின்ன வயசுலேயே இன்னும் நிறையா ரன் அடிக்கிறாங்க. அப்போ நான் வந்து இவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா ரன் அடிப்பாங்கன்னு நம்பி நான் வாங்க போகிறேன். ஸோ நம்ம வாங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், அந்த ரீசனை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போ புக் வேல்யூ மேட்டரும் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் ஸ்டாக் பிஇ பற்றியும் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு கரண்ட் ப்ரைஸ் கூட எப்படி கம்பேர் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்னும் உள்ளே வர 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 ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக ஒரு பேராமீட்டர் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதையும் ஸ்டாக் ப்ரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்குக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகலை, எந்த ஸ்டாக்குமே அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த கிராம் நம்பர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராம் நம்பர் வந்து என்னென்னா இதுவுமே லைக் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இதில் பாருங்கள், இதுவுமே ஓகே ஆகுது. இந்த நம்பருக்கு கீழே இருந்தால், அதாவது இந்த கிராம் நம்பருக்கு கீழே ஸ்டாக் ப்ரைஸ் இருந்தால் அண்டர் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் ஆகுது. சப்போஸ் இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிங்கன்னா வச்சுக்கலாம். லைக் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மாதிரியே இதுவும் ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இத்தனை க்ரைட்டீரியா ஓகேனா தான் நான் வந்து ஸ்டாக் ப்ரைஸை ஓகே பண்ணுவேன் லாங் டேர்முக்கு அப்படின்னு வைக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம வச்சு ஸ்டாக் ப்ரைஸை முடிவு பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டெக்னிக்கல் அனலிஸும் நம்ம பண்ணுவோம், எந்த ப்ரைஸில் வாங்கலாம் ஒரு ஷார்ட் டேர்மில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது கரண்ட் ப்ரைஸை பொறுத்து. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட் ப்ரைஸை சுற்றி இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், அதுக்கான ஸ்டோரிஸ் பார்ப்போம். ஸோ சிலர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ரொம்ப லாங்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் அது தெரியும். ஸோ சாரி, நம்ம சேனல் ஆரம்பித்தது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் நிறைய பேர் ஏன் வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ண மாட்டீங்க, நிறைய யூடியூபரோட வீடியோஸ் வாட்ச் பண்ணீங்க. அவங்க இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்களா, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு பை ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்களான்னு சத்தியமாக தெரியல. இன்ட்ரெஸ்ட் வேல்யூனா என்னன்னு சொல்லுவாங்க, கிராம் நம்பர்னா என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் பி கூட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதை விட கம்மியாக இருந்தால் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் உங்களோட லைக்ஸையும் ஷேரையும் கமெண்ட்ஸையும் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள், குரூப்பில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ குரூப் தான். ஸோ அதில் நிறைய டிஸ்கஷன் போவோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க லைஃப்லேயும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்றது. யார் லைஃப்பில் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.